எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மந்த்லி சார்ட்டோட சப்போர்ட் லைனில் இருக்குது. வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. மந்த்லியில் அப் ட்ரெண்டோட லைனில் இருக்கிறதுக்கும் வீக்லியில் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுனாலையும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த லைனை கரெக்டாக டச் பண்ணி கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக ஒரு முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கிட்ட வந்தோன்னே ஓவராக கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த லைன்லேருந்து எங்கே பிரேக் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லைன் வரையும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டோட ட்ரெண்ட் லைன் வரையும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரேக் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கீழே வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக. மார்க்கெட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வரையும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 21,800 வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் ஆனோன்னா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது என்னன்ட்டு. பேங்க் நிஃப்டி ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரியே தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் நிஃப்டியோட ட்ரெண்டு வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாதனால பேங்க் நிஃப்டியும் சொல்ல முடியல. ஏன்னா நிஃப்டி வந்து மந்த்லி ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால அங்கேருந்து நிஃப்டி திரும்பிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பேங்க் நிஃப்டி திரும்பிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் உள்ள வந்து மேலே நல்ல வேல்யூமோட க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த லைனை டச் பண்ணிட்டு திரும்ப இங்கே வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுங்க. அடுத்து சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் சேம் தான். நிஃப்டியை மாரியே தான் சென்செக்ஸும் இருக்குது. இந்த லைனை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். மந்த்லியோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனுக்கான ட்ரேடு அல்லது டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடு எடுக்கலாம். வீக்லி ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் வச்சு மேலே போனது அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கான ட்ரேடோ அல்லது அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடோ எடுக்கலாம் நீங்கள். ஓகே, இது திரும்ப இதே பார்க்காம இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டாக் ஒன்று பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்த எஸ்பிஐ கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் வெச்சு ஃபார்மேட்டு பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறத பார்த்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி போயிட்டு திரும்ப அந்த லைனை டச் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால கன்ஃபார்மாக இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி மேலே போணுச்சு அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 931 931. அடுத்து செகண்ட் டார்கெட்டு 1025. தேர்ட் டார்கெட் ஆல் டைம் ஹை 1165. நீங்கள் இதில் வந்து ஆப்ஷனையோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கோ பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணால் இதை எடுத்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ரிசர்ச்சை பயன்படுத்தி நீங்கள் எடுங்க ட்ரேடு. யார் சொல்கிறத வச்சும் ட்ரேட் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. உங்களோட முழு ரிசர்ச்சை வச்சு ட்ரேட் பண்ணும்போது தான் நீங்கள் திருப்தியாக அதை ஹோல்டு பண்ணுவீங்க. ஓகே, நன்றி நண்பர்களே.